கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தின் ஆரம்பம். அப்புறம் வந்து நீதிமான் வந்து ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னா வசனம். ஸோ நான் பார்த்தேன்னா இப்போ என்ன சொல்லி தருவாங்கன்னா அடிப்பாரு. ஸோ பயப்படுற பயம் உனக்கு இருக்கணும், ரொம்ப பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து சிச்சை. தேவன் வந்து என் மகனை வந்து என் மகனை வந்து கடிந்து கொள்ளுவா, சிச்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எபிரேயரில் இருக்குன்னா, ஸோ அது வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னா அடிப்பார். நீ பாவம் செஞ்சனா அதுக்கு தண்டனை வந்து நீ கண்டிப்பாக வந்து அதை பெற்றுக்கொண்டு நீ மனம் திரும்புவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. Question is the fear for God and the chastisement that God gives. Okay, so how do I fear God? And what is the chastisement that God would give me? Because from what we learn, God would hit, God would beat, you know, such is the mentality of so-called Christians. Okay, so how would God react? How would God react? How would God treat, or how would God correct? What does the scripture really say about correction and the way God deals with corrections? What is the fear of the Lord? How God corrects? How do I know God? ஆண்டவர் எப்படி சிட்சிப்பாரு, ஆண்டவருக்கு நான் எப்படி பயப்படுறது, ஆண்டவர் நான் எப்படி அந்த விஷயத்தில் ஆண்டவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? So fear of the Lord is not fear about God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படினா வந்து கர்த்தரை பார்த்து பயப்படுற பயம் இல்ல. Yeah, fear of the Lord is a reverential honor for God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படி சொல்லும்போது உங்களுடைய தேவனுக்குரிய மதிப்பிலிருந்து வருகிற ஒரு மரியாதை. And the fear of the Lord by itself is a revelation. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதுவே வந்து ஒரு பெரிய ரெவலேஷன். Okay, fear of the Lord is reverential fear. It is not fearing God. It's not being scared of punishment. பயப்படுறது அப்படின்றது ஐயோ இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணுவார்னு அவரை பார்த்து பயப்படுறது இல்லை, அவர் மேலே மரியாதை கலந்து ஒரு ஒரு பயம். It's a fear out of the greatness. அவரோட மேன்மையை குறித்து எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை கலந்த பயம். A fear of the Lord is connected with value and honor. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம என்ன மதிப்பு வைக்கிறோம், அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாருங்கிறதோட சேர்ந்து இருக்கு. Yeah, also we have scriptures that say fear of the Lord is to hate evil. இன்னொரு வசனம் இருக்கு, தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுற பயம். Why it is that way is because when you fear God, you honor him, and that honor connects you with his virtue, which automatically repels evil. ஸோ அது எப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பயப்படும் போது அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் அவருக்கு கொடுக்குற மரியாதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அந்த தவறுலேருந்து உங்களை தள்ளி வச்சுக்குது. It connects you, and there is the flow of virtue that repels evil. ஏன்னா நீங்கள் ஆண்டவரோடு உள்ள மரியாதை அவர் பெரியவர்னு நினச்சி அவருக்கு நீங்கள் கனம் கொடுத்து இருக்கும்போது உங்களை ஆண்டவரோடு அதை கனெக்ட் பண்ணிடுது. நீங்களும் ஆண்டவரும் கனெக்டடாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்டதோ கஷ்டமானதோ தேவையில்லாததோ உங்கள் பக்கத்தில் வராது, வரும்போதே தள்ளி போயிடுது. It is not the fear of punishment like most of the people think, because we get it clear from 1 John 4:19. 1 யோவான் 4:19 படி, அதாவது அவர் இது பண்ணிடுவார் அது பண்ணிடுவார், நான் தப்பு பண்ணால் தண்டிச்சிருவார், எனக்கு தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சி நான் ஆண்டவரை பார்த்து பயப்படுற பயம் இல்லை. பட் நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. So somebody read that. யாராவது வாசிக்கிறீங்களா? Correct. There is no fear in love, because perfect love casts out all fear. Amen. And the second verse even talks about judgment, right? Somebody give that. அதுல இரண்டாவது வசனம் படிச்சீங்கன்னா நியாய தீர்ப்பை பத்தி கூட எழுதி இருக்கும். Yeah, so we don't have fear of judgment, that God's going to judge us. நமக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் கூட இல்ல. So this fear is not being afraid of punishment, it's a reverential fear. That's it. Okay, இந்த பயம் வந்து அவர் என்ன தள்ளிடுவாரு, அக்னி கடலுக்குள்ள போட்டுருவாரு அப்படிங்கிற பயம் இல்ல. அவர் மேல நான் மரியாதையோட ஒரு கனத்தோட ஒரு அன்போட நான் வச்சிருக்கிற ஒரு பயம். ஓகே, தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். So it's the beginning of wisdom. But when you teach children, you can find that the child that is fearful does not learn. நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது பார்க்கலாம், ரொம்ப பயப்படுற குழந்தை படிக்காது சீக்கிரமா. Right? The child that is not fearful and that it's happy and or a peppy child, carefree child really learns things fast. பயப்படாம தைரியமா எப்பவும் சந்தோஷமான ஒரு மனசோட இருக்கிற குழந்தை சீக்கிரமா கத்துக்கிறத. Everybody agreeing with me?
So, but the Bible says the fear of the Lord is beginning of wisdom. அப்போ வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். So, I cannot have such kind of fear, you know. So, when I have a fear, which you see in the child, what I referred, if you had fear, you will not step into you would not go into the first step of learning itself. அப்போ கடவுளை பார்த்து தேவனை பார்த்து பயந்தா அவரை பத்தி அறிவதுல இன்னும் நம்ம முன்னால போவே மாட்டோம். So this fear is like, you know, seeing him as a big person, all knowing, all awesome, more loving towards me, more caring towards me. I can learn a lot from him, you know. The respect that I have for who he is gives me a reverence in my heart, and that is the kind of fear that we have on him. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்க கூறப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடுல அவர் எவ்வளவு மகிமையுடையவர்ன்றதுல அதை குறித்து நான் அறியும் பொழுது என் மனசுல அவருக்காக வருகிற கனமும் மதிப்பும் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. Amen. Then there is one more thing that was asked, chastisement of the Spirit of God. How does God chastise? இன்னொரு விஷயம் இங்க கேட்கப்பட்டிருக்கு, சிச்சை என்று கர்த்தர் எப்படி சிச்சிக்கிறார். So what do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? How do you correct a child? Always whipping and blasting? ஒரு குழந்தையை நீங்க எப்படி திருத்துறீங்க? எப்பவுமே அடிக்கிறனாலயா? See, you could have seen some parents, you know, they will yell the name, hey Peter or John, you know, they would call, and the child would, Mama, you know, would shiver at that moment. சில பெற்றோரை பார்த்திருப்பீங்க, அந்த குழந்தையோட பேரை சத்தமா கூப்பிட்டாலே போதும் அந்த குழந்தை நடுங்கறத பார்க்க முடியும். Because their parents have chastised him so much. ஏன்னா அந்த குழந்தைய அந்த அளவுக்கு அவங்க அடிச்சு பயமுறுத்தி. Yeah, because the moment that a child hears their parents' voice in that tone, he understands I'm going to be whipped now. அப்போ அந்த ஒரு சத்தத்துல அவங்க பெற்றோர் அந்த மாதிரி கூப்பிடும்போது அந்த குழந்தைக்கு தெரியும் இப்போ நான் அடி வாங்க போறேன் அப்படின்னு. That's not the right way to do. அது சரியான வழி அல்ல. Because the first thing, he's afraid, he's fear filled. And how will he learn? முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவன் பயத்தால் நிரம்பி இருக்கிறான். பயத்தில் நிரம்பி இருக்கிற ஒருத்தன் எப்படி கத்துப்பான்? You understand? So you cannot fill a person with fear and then teach. அப்போ பயத்தினால ஒருத்தனை நிரப்பி உங்களால அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. If you are afraid of water, you cannot learn swimming. நீங்க உங்களுக்கு தண்ணியை பார்த்து பயம் அப்படின்னா நீங்க நீச்சல் கத்துக்கவே மாட்டீங்க. First I should tell you, like, it's shallow, no problem, you can stand, it's just till your waist, you cannot drown in it, it's not so hot, it's not so cold, see it's warm, you can, you know, enjoy the warmth of the water, come on, try. முதல்ல நான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். தண்ணியில நில்லுங்க, நீங்க உங்க இடுப்பளவு தான் இருக்கு, நீங்க இதுல மூழ்க மாட்டீங்க, இது உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்க தைரியமா நிக்கலாம் அப்படின்ற நான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாதான் நீங்க உள்ளேயே வருவீங்க. That's the first step in teaching. சொல்லி கொடுப்பதுல முதல் படியே அதுதான். So God does not whip you because you have not learned. நீங்க கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களை அடிக்க மாட்டார். You understand? புரியுதா உங்களுக்கு? Suppose you did not swim at the first time, I slap you, you know, like something at the swimming pool. The next day when I call you, you will not remember the good things that I taught you in the swimming pool. You will only remember the slap that I gave you in the swimming pool. நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டு முதல் நாளே நீங்க ஸ்விம்மிங் கத்துக்கலன்னு சொல்லிட்டு உங்களை அரைஞ்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நீங்க வரும்போது நான் சொல்லி கொடுத்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நான் உங்களை அரைஞ்சது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். So the moment you swimming pool, fear. அப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பயம் தான் வரும். So there is no learning, okay? அது கற்றுக்கொள்வது. Anybody with common sense would understand this. நல்ல அறிவுள்ள எல்லாருக்குமே இது புரியும். So I believe God has more common sense than this. நான் நம்புறேன் கடவுள் ரொம்ப அறிவுள்ள ஒரு நபர் தான். And above that, I believe God is more patient than anybody. அதுவும் இல்லாமல் நம்ம அனைவரையும் விட பொறுமை ஜாஸ்தியா மிகுந்தவர் தேவனா இருக்கிறார்னு நம்புறேன். So when God wants to teach you something, அப்ப தேவன் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். That which prevails in his nature is his patience, endurance, kindness, love. So அவருடைய குணாதிசயமான அவருடைய சுபாவமான அன்பும் சாந்த குணமும் பொறுமையும் வெளிப்படுது நம்ம பார்க்கிறோம். So I can break 1000 cars before I learn to go to the second gear of the car. ஒரு 1000 காரை இடிச்சு உடைக்கலாம், ரெண்டாவது கியர் போட பழகிறதுக்குள்ளேயே நான் ஒரு 1000 கார் உடைக்கலாம், தப்பு கிடையாது. Because he is so big and he is so patient, he is so kind and so loving. ஆமென். ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், தயவுள்ளவர், சாந்தம். So he doesn't have to take the whip, you know. அப்போ என்ன அவரை அடிக்கணும்ன்ற நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. Because I should live at least 4 lives to pick God mad to make him take a whip.
நான் ஒரு 4 வாழ்க்கை வாழணும், 4 தலைமுறை வாழ்ந்தாதான் அவரை அந்த அளவுக்கு கோபப்படுத்தி அவர் குச்சி எடுக்கிற அளவுக்கு அவரை கொண்டு போகலாம், ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங். புரியுதா? ஏன்னா அவளோட பொறுமை அவ்வளோ. நீங்கள் எத்தனை வாட்டி கற்றுக்கலனாலும் he will come back to the first square and teach you again the first principles. ஆமென். நீங்கள் எத்தனை வாட்டி கற்றுக்கலனாலும் மீண்டும் உங்களை தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க தயாராக தான் இருக்கிறார் தேவன். Because before he wants to teach you something, he wants you to understand the thing. அப்போ அவர் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை புரிந்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது இவர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாருங்கிறத விட இவர் எவ்வளவு நல்லவருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறார். You understand? The same thing that I told yesterday regarding relationship with husband and wives. When you want to correct, don't be in a hurry to correct. இதே தான் நேற்று வந்து கணவன் மனைவி உறவை பற்றி பேசியிருக்கும்போது சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திருத்த விரும்புகிறீங்க அப்படின்னா அதை அவசரத்தில் போய் திருத்தாதீங்க, கோவத்தோடு திருத்தாதீங்க. You're getting into the swimming pool 4 months. You didn't even learn to, make the first stroke. But the master is so kind to you. No problem. Come on, sit. Okay, no problem. No problem. No problem. 4 months went. Nothing happened. அப்போ 4 மாசமா நீங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் போய் கற்றுக்கலைன்னா மாஸ்டர் இன்னமும் பொறுமையாக இருக்காரு. You with the right mind would think, what a good master, how patient he is, how kind he is, how much so I do. But he still keeps a smiling face, he does not do that. Wow, good man. Maybe I should try swimming. At least that would come to your mind, right? அப்போ நீங்கள் 4 மாதம் போய் ஒரு முயற்சியும் எடுக்காமல் அப்போவும் அந்த மாஸ்டர் உங்கள்கிட்ட நல்லவராக இருந்தார் அப்படின்னா இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு ஒரு முயற்சியாவது எடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். You understand? That is the kind of change that God wants in you. அது போன்ற ஒரு மாற்றத்தை தான் தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Because when such kind of change comes, it will last forever. ஏன்னா அது போல ஒரு மாற்றம் வரும்போது அது நிலைத்திருக்கிற ஒரு மாற்றமா இருக்கும். Because he is an everlasting God and he does everything eternal and everlasting. ஏன்னா அவர் வந்து நித்தியமான தேவனா இருக்கிறார், அவர் செய்கிற அனைத்தும் நித்தியமாக தான். Because the things that you learn now you will have for eternity and you will be practicing these things for eternity, not till the day you die on earth. ஏன்னா இன்னைக்கு நீங்க கத்துக்கிற விஷயங்கள் இது வந்து உங்களோட நித்தியமாய் வாழ போகிற விஷயங்கள். இது வந்து நீங்க செத்தோனே இது காணாம போயிடும்ன்ற விஷயம் மாதிரி கிடையாது. That's a very important point. இது ரொம்ப முக்கியமான விஷயம். Right? So that is why he is so patient. So he does not have to take whip and beat you with sickness and that. You know all that. I don't have to get into it. So அதனால அவர் ரொம்ப பொறுமையான தேவன். உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியுற வரைக்கும் அவர் சொல்லி கொடுப்பார். So the way he teaches is he gets you to the place where your heart is sensitive to learn and he teaches you from the word by the Spirit. அவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா உங்க இருதயம் கற்றுக்கொள்கிற நிலைக்கு வரும்படி உங்க இருதயத்தை முதல்ல தயார்படுத்திட்டு வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். Clear? Chastisement is through the word with the Spirit, not with sickness, not with accidents, not with problems. அப்போ தேவனுடைய சிட்சைங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே வரும். அது தேவனுடைய ஆவியின் மூலமாக வரும், ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக அல்ல, வியாதிகள் மூலமாக அல்ல. The word can come hard. தேவனுடைய வார்த்தை பலமாக வரும் உங்க மேல. Yeah, because here இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா தேவனுடைய வார்த்தை வந்து உங்களை. And it also says if we are sons. அப்போ வசனம் சொல்லுது நாம் புத்திரர்கள் ஆனால். Then is when correction applies. அப்பதான் திருத்துறது அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வருது. See, for example, I might not go to correct everybody, but there are certain things I can just tell Jim because I have a relationship with him. நான் எல்லாரையும் போய் திருத்துறதுக்கு நிக்க மாட்டேன், ஆனா ஜிம் கிட்ட என்னால சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஏன்னா எங்க 2 பேருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. He knows, that I care. அவனுக்கு தெரியும் நான் அவனை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது. So it is from that point I'm correcting. He understands that God first brings you to a place where you start feeling that you are a son, you belong, and from that place he speaks. So அந்த ஒரு நேசத்திலிருந்து தான் தேவனும் சிச்சை அப்புறம் திருத்தத்தை கொண்டு வருகிறார். உங்களை வந்து நீங்க வந்து புத்திரன் நேச புத்திரரா இருக்கிறீங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறத புரிய வச்சு அதனால தான் நான் உன்னை திருத்தினேன் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வரார். தெருவுல போற யாரோ ஒருத்தரை என்னால கரெக்ட் பண்ண முடியாது, உரிமை இருக்கிற ஒரு ஆளை தான் என்னால கரெக்ட் பண்ண முடியும். ஆமென். Okay. See, let me tell you one more thing. இன்னொரு விஷயம் சொல்றேன். There was a good trainer, okay? ஒரு நல்ல பயிற்சியாளர் இருந்தாரு. The goal was to take 1000 push-ups
நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா 1000 புஷ்அப்ஸ் எடுக்கணும், 1000 புஷ்அப்ஸ் எடுக்கணும். So this guy comes to this good trainer. ஸோ இந்த நபர் வந்து இந்த நல்ல Trainer. பயிற்சியாளர்கிட்ட வர்றாரு. So what would you think the first day? Come on, let's go for 1000 push-ups. என்ன நினைக்கிறீங்க? முத நாளே 1000 புஷ்அப் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? No. இல்ல. So the trainer would say, oh, fine. He would assess his body and he would have said, okay, let's go for 10. அப்போ அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார், உங்களுடைய உடல் நலத்தெல்லாம் பார்த்துட்டு சரி முத நீங்க 10ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவார். Okay, just please listen to this story very carefully. இந்த கதையை நல்லா கவனமா கவனிங்க. ரொம்ப Okay, முக்கியமா there are different attributes of trainer which we should understand. இந்த பயிற்சியாளருக்கான வித்தியாசமான சுபாவங்கள் குணங்கள் இருக்குது. Because a trainer can get hard on you, which is good for you. பயிற்சியாளர் சில நேரம் உங்க மேல வந்து கடினமா இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு தான் நல்லதா இருக்கும், உங்களுக்கு தான் பயனுள்ளதா இருக்கும். But he should know that when to do and you should know that how to accept. ஆனா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கு இது எப்போ செய்யணும்னு தெரியணும், ரெண்டாவது உங்களுக்கு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியணும். That will end up for your benefit. அது உங்களுக்கு நன்மையா ஆயித்திரும். Okay, so the first day he is not going to say you that. முத நாளே உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட கடினமா Good, இருக்க போறதில்ல. 10 done, praise God. 10 பண்ணீங்களா, ரொம்ப So சந்தோஷம். you're working for 2 months, ஒரு 2 மாசம் பண்றீங்க, no hard talking, ரொம்ப கஷ்டமா கடினமா எதுவுமே சொல்லல, sweet sweet sweet, எல்லாமே இனிப்பா இருக்கு, இனிமையா. and now you have grown to a place where you take 50 60, you know, இன்னைக்கு வந்து 50 60 புஷ்அப் எடுக்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. and now you would talk. நான் இப்போ நீங்க சொல்லுவீங்க, See master, I am doing well, and you know you would talk more than him. அவரோட ஜாஸ்தியா இப்ப பேசுவீங்க. மாஸ்டர் பாத்தீங்களா என்னால இப்ப 60 எல்லாம் பண்ண முடியுது, 70 You would come to a place where he doesn't know anything and you know everything. சில நேரம் நீங்க யோசிப்பீங்க, என்ன மாஸ்டர் நீங்க எனக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்ற அளவுக்கு. You understand? Because he has given you such a comfort zone for you to grow under his arms. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கவனத்துக்கு கீழே உங்களை வளரும்படியாக சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். You understand? He would feed that freedom that you have and lift you to 300 or 400. அந்த சுதந்திரத்திலேயே உங்களை வந்து 300 400 வரைக்கும் அவர் தூக்கி கொண்டு வர முடியும். You understand? Then he would give you some tips. He would trigger your ego. அப்போ மெதுவா வந்து சில சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களுடைய ஈகோவை வந்து தூண்டுவார். You understand? First, he wants to make you comfortable. He does not scold you. Now he builds an attitude in you that you are as equal to him, and you know you don't care. And now he triggers your ego. முத உங்களுக்கு வந்து உங்களை தோக வைக்கிறாரு, தோக்கத்துல நீங்க வளர வைக்கிறாரு. வளர்ச்சிக்கு வரும்போது நல்ல சுதந்திரத்தையும் தராரு. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க வந்து அவரோட ஒப்பா இருக்கிறீங்கன்ற எண்ணம் வர வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஈகோவை தூண்டும் விண்ணமாக இன்னும் மேலும் செய்யும் வழியாக that is when you will take those hard things, you know, you are able to do only 600 or 700, but you push yourself to 900. அப்பதான் நீங்க கடினமான விஷயங்களை ஏற்க ஆரம்பிப்பீங்க. 600 700 செஞ்சுட்டு இருந்த நீங்க உங்களையே 900 செய்யறதுக்கு தள்ளுவீங்க. But that 900 to 1000, you know, ஆனா 900ல இருந்து 1000க்கு போறதுக்கான வழி, that is when he rubs you, and that is when he acts hard on you. அங்கதான் மிக கடின பயிற்சியாளர். Do you get my point? And when he says that, you for sure know the man that has been so patient to me till this 900, now his hard words are only to propel me to that 1000, and you will take that and go. அந்த பயிற்சியாளர் அதை செய்யும் பொழுது 900 வரைக்கும் ரொம்ப சாந்தமாக ரொம்ப பொறுமையாக இருந்த பயிற்சியாளர் ஏன் 900க்கு மேல இவ்வளவு கடினமா என்கிட்ட நடந்துக்கிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, நீங்க அந்த 1000 அப்படின்ற அந்த மார்க்கை அந்த லக்க அடையும்படியாக தான். It was just 100, but you have accomplished 900, but this 100, without this 100 it would not be 1000. என்னதான் இது வெறும் 100 புஷ்அப்பா இருந்தாலும், நீங்க 900 செஞ்சிருந்தாலும் இந்த 900 கூட அந்த 100 சேர்த்தா தான் 1000ன்ற இலக்கு அடைய முடியும். He knows the value of it. அதோடைய மதிப்பு என்ன, அந்த இலக்கோடைய மதிப்பு என்னன்னு அவருக்கு தெரியும். Because of the pressure you are going through, you should not leave your heart. நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த அழுத்தத்தின் நிமித்தமா உங்க இருதயத்தை நீங்க விட்டுற கூடாது. Okay, then he would behave bit hard. அப்போ கொஞ்சம் கடினமா நடந்துப்பார். If you should watch some of the trainers, you will surely understand this. சில ட்ரெயினர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இது. Okay, this is the same way this verse it says he chastises his sons. அதே போல தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் அவருடைய புத்திரர்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு. So you will receive hard words of correction. I am again telling words of correction. அப்போ உங்களுக்கு கடினமான வார்த்தைகள், சிட்சையின் வார்த்தைகள் வரும். மீண்டும் சொல்றேன், வார்த்தைகள் வரும். Spirit of God would talk to you from the Bible or
by his voice itself or by some preacher or your leader or whoever. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவாரு, வார்த்தையினால பேசுவாரு, இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மூலமா பேசலாம். It would cut you. அது உங்களை ஹர்ட் பண்ற விதமா இருக்கும். It would cut you. It would, because it's a two-edged sword. காயப்படுத்தலாம். Because it is the divine, it has to separate soul and spirit. ஏன்னா அது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடிய And it has to show you. That's how the scripture is. It separates and shows you. அது பிரித்து உங்களுக்கு காமிக்குதான். You understand? That is when you can identify it and get rid of it. அப்பதான் நீங்க அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை விளக்க முடியும். You understand? So such things will happen. So it's the spirit of God doing. That is how chastisement நடக்கும். அது வந்து ஆவியானவர் செய்கிற விஷயங்கள். Clear? Chastisement is a privilege of sons. சிச்சை என்பது வந்து புத்திரர்களுடைய ஒரு சந்தோஷப்பட வேண்டிய பெருமைக்குரிய விஷயம். கொடுத்து வச்சிருக்கணும். How many of you have seen your father, maybe taking a belt and going into the neighbor's house and correcting the neighbor's child? எந்த தகப்பனாச்சு பார்த்துருக்கீங்களா பெல்ட் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு பையன் அடிக்கிறது? When we were growing up, we used to feel that is unjust, right? Why should my father be, very kind with other kids and like I get the correction? If me and my friend are doing masti, I'll get the correction, not him. சின்ன வயசுல வந்து நம்ம அப்பாக்கள் நம்மளை சிச்சிக்கும் போது பார்த்துருப்போம். நீங்களும் உங்க நண்பரும் சேர்ந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க அப்பா வந்து உங்களை மட்டும் தான் அடிப்பாரு. Yeah, and sometimes I used to get my friends' share of correction as well. சில நேரம் என் நண்பனுக்காகவும் சேர்த்து நான் அடி வாங்கலாம் இருக்கு. Yeah, but God is not that way. ஆனா தேவன் அப்படி இல்ல. But that shows that in order to receive correction from God, you have to have a relationship with him in the first place. அப்ப அதுல என்ன காமிக்குது அப்படின்னா தேவனிடத்துல இருந்து ஒரு சிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன்கிட்ட ஒரு உறவு வேணும். If you are in a place where you've not received correction from God, or if you feel like I know, everything I'm doing is right, so I don't need any correction, you are in a very bad spot. அப்போ தேவனிடத்துல இருந்து எனக்கு சிச்சையே வேண்டாம், என்ன சிச்சிக்கிற அளவுக்குலாம் நான் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்கீங்க அர்த்தம். Let's read Hebrews 12:6-7. எபிரேயர் 12:6-7 வாசிக்கலாம். It says, now whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரர்களாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளா இருப்பீர்கள். KJV uses a stronger word. It says if you do not receive correction, you are bastard, it says. Illegitimate child, yeah. வேசியின் புத்திரர்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Meaning this is a serious thing. If you are in a place in your life where you've not received correction from the Lord personally, one, it means your relationship with God is messed up. அப்ப தேவனிடத்துல இருந்து ஒரு திருத்தம் ஒரு சிச்சை உங்கள்ட்ட வரல அப்படின்னா தேவனோடு இருக்கிற உங்க உறவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். Or second is you are so proud in your own way of thinking that you feel I don't need any correction, I've attained. இல்ல அப்படின்னா நீங்க வந்து பெருமை உங்க மேட்டிமை நிமித்தம் நான் எனக்கு எந்த சிச்சையும் தேவையில்லை, எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்ற ஒரு நிலைமைக்கு போகலாம். See, it's a human ego that we feel bad when we realize we are wrong. மனிதனுடைய ஈகோ மனிதனுடைய பெருமை என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா வந்து நம்ம மேல தவறு இருக்கும்பொழுது நம்மளை வந்து மோசமாக உணர வைக்கும். Yeah, if I all these years I've been living my life a certain way and now someone is coming and telling me, or God is telling me, or the word is telling me that okay, this is not the way I was supposed to live, I need to change. நான் வருஷமா என் வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறேன், ஆனா திடீர்னு தேவன் என்கிட்ட வந்து சொல்றாரு நீ இப்படி வாழக்கூடாது, உன் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. Yeah, it's not comfortable on your flesh. அது வந்து உங்களுடைய மாம்சத்துக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்காது. Change is never comfortable. மாற்றம் வந்து எப்பவுமே யாருக்கும் சுகமா இருந்தது இல்ல. But that is the only way you can grow. ஆனா வளர்ச்சிக்கு ஒரே வழி அதுதான். And it takes a relationship with God. ஆனா அதுக்கு உறவு ரொம்ப முக்கியம். See, God is not going to just grab someone by your hair and drag you into correction. தேவன் வந்து உங்க முடியை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு உங்களை திருத்தத்துக்குள்ள கொண்டு போய் மாட்டார். New Testament correction needs your personal relationship with God. புதிய ஏற்பாட்டுல திருத்தம், புதிய ஏற்பாட்டுல சிச்சைக்கு நீங்க தேவனோடு வைத்திருக்கிற உறவு, ஒரு பர்சனல் உறவு ரொம்ப முக்கியமானது. Yeah, if you don't listen by that, then God might send a bony fingered prophet to you and say, you get corrected, get straightened up or something like that.
அப்போ நீங்க அதை கவனிக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி உங்களை திருத்த முயற்சி செய்வார். Yeah, but his first and best way of correcting us is through that personal relationship. ஆனா அவருடைய சீர்படுத்துகிற முறை எப்படின்னு இருக்கும்னு பாத்தீங்கன்னா உறவின் மூலமாக தான். And we should actually look forward to it because that's how we grow. That's how we go to next அதை level. நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் வளர்ச்சியின் பாதை. And for me, mainly that correction comes through God speaking into my heart and mainly through the word of God. எனக்கு தேவன் என் இருதயத்துல பேசுறது நிமித்தமா தான் அதிகமா இந்த சிச்சை வரும். தேவன் என் இருதயத்துல பேசுவார். தேவன் வசனத்தின் நிமித்தமா என்கிட்ட பேசுவார். It's like my life I'll be living out and God will just, the scripture will just drop in my face as if, oh my God, I've been living wrong all these years. நான் என்னோட வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வசனம் என் மூஞ்சில இப்படி நிற்கும். இது வாழ்றது தவறு, இந்த மாதிரி வாழ்வது தவறு அப்படின்னு என் முகத்துல நிற்கும் பொழுது நான் உணர்றேன், ஓ நான் வாழ்ந்த விதம் தவறு அப்படின்னு. And one more thing is, if God is correcting you for something and you're not responding to it, you're not sensitive to it, He's not going to show you the next thing to correct. அப்போ நீங்க தேவன் ஒரு சிறிய விஷயத்துல உங்களை சிச்சிக்கிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற பட்சத்துல அடுத்த மாற்றத்துக்கு உங்களை கொண்டு போகவே மாட்டார். That's where we need to be sensitive to the Holy Spirit. அங்கதான் நம்ம ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். Yeah, awesome. See, that thing that he told, no, that's very, very true. I have so much experienced the same thing. இவர் சொன்ன அந்த விஷயம் மிகவும் சத்தியமானது. அதை என் வாழ்க்கையை நான் உணர்ந்திருக்கிறேன். Because experiencing that, I have come to a place where I just, okay Lord, I understand that, but for this one meeting, let these things happen, no, next time we'll do. No problem, next meeting you come prepared, we'll do those things. You understand? அதாவது ஆண்டவரே இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்ல, பண்ணிருங்களேன். ஆனால் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடுத்த மீட்டிங்க்கு அதெல்லாம் பண்ணலாம், இந்த மீட்டிங் எப்படி நீ எப்படி வந்திருக்க அது மாதிரி பார்ப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எத்தனை பேர் கரெக்டாக புரியுதுன்னு தெரில. கிளியராக சொல்லணும்னா அந்த டோர் தாண்டி இந்த வழியில் நடந்து இந்த படியில் ஏறி இங்கே மேலே வரணும். ஸோ யூ கம் த்ரூ த டோர், யூ வாக் த வே, யூ கம். யூ 10,000 times you fail at the door, no problem, grace is there. 10,000 வாட்டி நீங்க வாசல் கால்ல கீழே விழுந்தா கூட பிரச்சனை இல்ல, கிருபை இருக்கு. He will always lift you with the same good, joyful, peaceful attitude and teach you to come out of the door. அதே நல்ல சமாதான இருதயத்தோட சாந்தமா பொறுமையோட அன்போட உங்களை தூக்கி விடுவார் தேவன். 40,000 times you slip on the floor, you fail to come to the stage, same good attitude, same joy, same peace, same kind of correction. Come on Gael, we'll go. ஸ்டேஜுக்கு வர வழியில பாதியில தரையில வழுக்கி ஒரு 40,000 வாட்டி விழுந்தா கூட தேவன் அதே அன்போடு தான் உங்களை எழுப்புவார். But I don't think that he will just, because of grace, pick you out without you learning to open the door, without you learning to walk the road and just put you on a chair. ஆனா கிருபையில தேவன் உங்களுக்கு சொல்லியே கொடுக்காம நேரா உங்களை அங்க தூக்கி நீங்க உட்கார வைப்பார். நான் Because the very word son, the very word king defines that you are a disciplined, learned person. புத்திரன் ராஜா என்கிற அந்த வார்த்தையே நீங்க ஒழுக்கமுள்ள டிசிப்ளின் நாகரிகமுள்ள ஒரு நபர் என்று இருக்காங்க. Okay, so you have to learn the things that you have to learn. So not with fear, hurt, loneliness of feel, with joy, courage, goodness, with ample amount of patience, with ample repetitions, but you will learn. ஸோ ஆகையால் நீங்க கத்துக்கொள்ற விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். கோவத்தோட, வெறுப்போட, இருதயத்துல காயங்களோட அல்ல, அன்போட, நிறைவோட, சாந்தமோட, பொறுமையோட அதை கத்துக்கணும். Yeah, just 2 lines. God is not going to correct you when you're condemned. I want to make it very clear. நீங்க குற்ற மனசாட்சியில இருக்கும்போது தேவன் உங்களை திருத்த மாட்டார், உங்களை சிச்சிக்கவே மாட்டார். He will come first to comfort. That's his whole thing. Relationship is the whole deal. அவருடைய முக்கிய நோக்கமே உறவு தான். நீங்க உடைந்திருக்கிற நிலைமையில உங்களை ஆற்றதான் தான் வருவார், உங்களுக்கு ஆறுதலா தான் வருவார். Yeah, after that correction, giving direction and path to the next. பிறகு உங்களை வழி நடத்துவது, நீங்க அடுத்த காரியங்களுக்கு நீங்க போகும்படியா உங்களை வழி நடத்துறது தான் சிச்சை வருகிறது. And I see it this way, that correction is the display of God's faith over me. அப்போ சிச்சை என்பது தேவனுடைய விசுவாசத்தின் என் மேல தேவனுடைய விசுவாசத்தின் ஒழுக்கமா இருக்குது. அவர் என்ன நம்புறாரு, என்ன ஒரு விஷயத்தை சொல்றாரு. I see it that way.